ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்ட்ரா டிபி சேனல். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் மத்திய அரசின் கீழ் செயல்படும் செமிகண்டக்டர் ஆய்வகத்தில் காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நாம் வீடியோவை பார்க்கலாம். அதாவது மத்திய அரசின் கீழ் செயல்படும் செமிகண்டக்டர் ஆய்வகத்தில் நிர்வாக உதவியாளர் பிரிவில் வந்து 21 காலி பணியிடங்கள்னு சொல்லிட்டு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வயது வந்து பார்த்தீங்கன்னா 25 வயசுக்குள்ளே இருக்கணும். ஆஸ் ஆன் டேட் 26/2/2025 அப்படி சொல்லியிருக்காங்க. கூடுதல் தகுதி அப்படின்னும் போது அடிப்படை கம்ப்யூட்டர் பயிற்சி தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்ச்சி முறை வந்து எழுத்து தேர்வு சான்றிதழ் சரிபார்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்கும் முறை வந்து ஆன்லைனில் விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்ப கட்டணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 944 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெண்கள் SC/ST பிரிவினருக்கு வந்து 472 ரூபா வந்து எக்ஸாம் ஃபீஸ் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆன்லைனில் உங்களுடைய அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 26/2/2025 சொல்லியிருக்காங்க. மேலும் விவரங்களுக்கு scl.gov.in அப்படின்ற வெப்சைட்டை பற்றி நீங்கள் செக் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். சில கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் டு ரிமெம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 27/1/2025. லாஸ்ட் டேட் அண்டு டைம் ஃபார் ரிசிப்ட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின் போது 26/2/2025 11:59 PM அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் பேமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா 28/2/2025 11:59 PM நீங்கள் கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. டென்டேட்டிவ் மந்த் ஆஃப் ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 2025 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் 25. அதில் வந்து கேட்டகரி வைஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் 11, EWS 2, OBC 6, SC/ST வந்து 6 அப்படின்னு வந்து பிரித்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ அதே மாதிரி ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏஜ் ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. SC/ST வந்து பார்த்தீங்கன்னா 5 வயசு வந்து கொடுத்துருக்காங்க. OBCக்கு 3 years கொடுத்துருக்காங்க. PWD அன்ரிசர்வ்டு வந்து 10, PWD OBC 13, PWD SC/ST வந்து 15, எக்ஸர்வீஸ் மேன் வந்து பார்த்தீங்கன்னா 3 years. அதே மாதிரி சர்விங் எம்ப்ளாயீஸ் ஆஃப் அட்டானமஸ் சொசைட்டி அண்டர் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் 5 years அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த PDF வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக அதாவது நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக நீங்கள் கோத்ரூ பண்ணிங்க. யாரெல்லாம் வந்து எலிஜிபிள் அண்ட் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ அவங்க எல்லோரும் உங்களுடைய அப்ளிகேஷனை ஆன்லைனில் நீங்கள் 26/2/2025 சப்மிட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.